உனக்கான உதவியை செய்வதற்கு இந்த அப்பா, உன் வெற்றியை தருவதற்கு இந்த அப்பா உனக்கு இப்போதே இந்த நேரத்திலே இதை கேட்டு முடிக்கும் போதே நல் உத்தரவை தர வந்திருக்கின்றேன். இந்த உத்தரவை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே. இந்த பெயர் கொண்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கை நிகழ்வை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தியே ஆவேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். என்னிடம் சொல்லிவிட்டதோடு இன்று நிறுத்தி கொள்ளாமல் உன்னை வந்து சந்திக்க போகும் தருணத்தையும் நெருங்கிவிட்டார். இப்பொழுது உன்னை தேடி வரும் அந்த நேரத்திலே உனக்கு நம்பிக்கையே நல்லதையும் நடத்தி தர இந்த அப்பன் இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனம் கலங்கி கொண்டிருக்காதே. கடந்து வருகின்ற வாழ்க்கையில் நன்றி மறந்தவர்களை எண்ணித்தானே உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தது. வேண்டியவர் வேண்டாதவர் என்று நாம் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நமக்கே உரித்தானவர், நமக்கே சொந்தமானவர் நமக்கென்று ஏதாவது செய்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டு கொள்வோம் என்று நமக்கு மட்டும்தானே தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இப்பொழுது நான் உனக்காக உன்னிடத்தில் அனுப்பி வைக்க வந்திருக்கின்றேன். யாரும் இல்லை என்று போகின்ற இடத்திலெல்லாம் கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையை வெற்றியின் கிரீடத்தை தருவதற்கு இப்பொழுது அவரே உன்னை வந்து சேர்ந்து விட்டார். உன் மனதின் கவலைகளின் கஷ்டத்தையும் புரிந்து கொள்வதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் ஆளே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் நம்பிக்கையான தருணத்திற்கு கை கொடுக்கும் நேரத்திலே அவர் வந்து உன்னை சரணடைந்து விட்டார். வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனவர் நீயே கதி என்று வந்திருக்கும் போது உன் மனம் இவரின் வருகையால் எவ்வளவு துள்ளி குதிக்கப் போகிறார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். மகிழ்ச்சியில் ஆரவாரப்படுத்த போகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பிக்கொள்ளாமல் இருந்தாயல்லவா? இப்பொழுது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் இந்த சாய்தேவனே உன் வீட்டிற்குள் வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நடக்கின்ற பொழுது நான் உனக்கு ஏதாவது ஒன்றை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதோ உன் மனதில் தீராத குழப்பத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாய். இது நடக்குமா அது நடக்குமா என்று நினைத்து பரிதவிக்கின்றாய். இதோ அவரே உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ யாருக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய்? மனதின் வழிகளை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளாகவோ என் புகைப்படமாகவோ என் பெயர் கொண்ட ஒருவராகவோ உன்னில் நான் வந்து கொண்டு இருக்கும் போது அதன் பிறகு சற்றும் ஏன் நிராகரித்து கொண்டு இருக்கின்றார்? நானே அனுப்பியவர்தான் என் பெயர் கொண்ட ஒருவர். அவர்தான் உனக்கான உதவியை அங்கு செய்வதற்கு வந்திருக்கும் போது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற காரணம் எனக்கு புரிந்து விட்டது. ஆனால் இதற்காக இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் சில விஷயங்கள் இங்கு தவறாக புரிந்து கொண்டப்படுகிறது. அந்த தவறாக புரிந்து கொள்கின்ற விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் போய் நான் நல்லவன்தான் என்று உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்க சொல்லவில்லை. நீ உன் வேலையும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டும் உன் நேர்மைக்கு உட்பட்டும் தானே அங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் ஏன் உன் மனம் நிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றது? உன்னை சரியான பாதையில் தானே வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். போகின்ற பொழுதே மற்றவர்களின் பாதைக்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அவர்கள் செல்லும் பாதையில் அங்கு தடைகளே இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே. நீ எப்பொழுது தடைகளையும் எதிர்கொள்ள ஏற்றுக்கொள்ள இங்கு தயாராக இருக்கின்றாயோ அப்போதே உனக்கான வெளிச்சத்தை பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். தொலைவிலே இருக்கின்ற வெளிச்சத்தை உன் கண் முன்னே காட்டுவதற்கு இப்பொழுது இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை பற்றி உன் மனம் மருந்தாதே. என் தங்கமே, உன் வேகத்தோடு விவேகத்தோடு உன் செயலை செய்து கொண்டு இருக்கும் போது உன் முயற்சிக்கு பலனளிக்கும் வகையில் உனக்கான உதவி செய்கின்ற தருணத்தை இந்த சாய்தேவன் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அதற்காக என் பெயர் கொண்ட ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கும் போது
நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே என்று தான் சொல்கிறேன். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உன் மனதை காயப்படுத்தி விட்டார்களே, உன் மனதை கலங்கடித்து விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ கலங்கியதற்கும் கவலைப்பட்டதற்கும் உன் வாழ்க்கையின் தருணத்தை நடத்துவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய். வருகின்ற செயல் உனதாக இருக்கும்போது நீ தேடப்படும் இதயமாகத்தான் இருக்க போகிறாய். எக்காரணம் கொண்டும் தேடப்படும் பொருளாகவே இருந்துவிட்டு உன்னை உதறி தள்ளிவிடாமல் பார்த்துக்கொள். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் இந்த அப்பன் உனக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கும் போது நீ ஏன் எதையோ பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த அப்பன் அனுப்பிய ஒருவர் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நீ யாரை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? சில சமயத்தில் தவறேதும் செய்யாமல் குற்றத்தின் குறைகளையும் முன்னுள் ஏற்றுக்கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்றுதானே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனம் தளராதே. நான் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தான் இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காமல் உன் மன நிம்மதியினை இங்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே நீ செயல்படுத்தி கொண்டு இரு. என் தங்கமே, உன்னை பார்க்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன் காரியத்தை செய்வதற்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாய்தேவன் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பெயர் கொண்ட ஒருவர் உன்னை தேடி வந்து நீ கேட்கின்ற உதவிகளை தானாகவே செய்வதற்கு வந்திருக்கும் போது உன் வெற்றியின் தருணத்தை நிலை தடுமாற வைத்து விட்டேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடத்தில் விடு. எது நடந்தாலும் சரி, என் அப்பன் இருக்கும்போது அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படி இருக்கும்போது நான் இதற்காக கண் கலங்க வேண்டும் என்பதில் நிலையாகவே இருந்து கொள். நம்பிக்கையை இழைக்கின்ற மாதிரி செயல்கள் நடக்கத்தான் செய்கின்றது. அதற்காக நீ எதிர்கொள்கின்ற எல்லா காரியத்திலும் நம்பிக்கை இழந்துவிட்டால் உன் கவனத்தை சிதறடிக்கத்தான் இங்கு சூழ்ச்சி வலைகள் நடக்கின்றது என்று தெரியாமலே போய்விடும். அதனால் நான் சொல்வது கவனமாக கேள் என் தங்கமே. உன் எண்ணங்கள் வலிமையானதாக இருக்கும்போது, உன் முயற்சிகள் அங்கு கடினமானதாக இருக்கும்போது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் எப்பொழுதும் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் நீ தெளிவாகவே இரு. நடக்க இருக்கும் காரியத்தை நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்தி தானே கூறிக்கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்து உனக்கான மன நிம்மதியினை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய்? இங்கு கலங்குவதற்கு ஒன்றுமே இல்லை. எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும் போது வருகின்ற எண்ணத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். மனதில் பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சாதாரணமாகவே நடந்து கொள். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நினைத்ததையும் நடப்பதையும் ஒன்றாக செயல்படுத்துவதற்கு இந்த அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ள காரியத்தை தெளிவுபடுத்திக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை என்ன வேண்டுமானாலும் தெளியப்படுத்திக்கொள். உனக்காக நான் இருப்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே. இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் உனக்கு நல்லதை நடத்தி தராமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கின்றாய்? இதோ வருகின்ற செயல்கள் உனதாக மாறும்போது அந்த உனதாக இருக்கும் நிலையை வெற்றியாக மாற்றும் தருணத்திற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்காக உதவி செய்பவரை நான் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கும் போது உன் ஆன்ம உணர்வே அதை உன்னை சொல்லிக் கொண்டே இருக்கும். இவர்தான் உனக்கானவர் என்று.
சற்றும் யோசித்து யோசித்து உன் மனம் குழப்பமடையாதே. நம்பிக்கையான தருணத்திற்கு நானே வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் நம்பிக்கைக்குரியவனாக நான் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்காமலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு உதவியாக நான் வந்து விட்டேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.